அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை சமூகமே, என் அன்பு இறை உறவுகளே, உங்களை இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதத்தின் நாள், ஒரு அன்பின் நாள், மகிழ்வின் நாள். இந்த நாள் முழுவதும் மகிழ்வோடு, சமாதானத்தோடு, மன நிறைவோடு வாழ இந்த நாளை இயேசுவின் பெயரால் தொடங்குவோம். நிச்சயமாக பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்று நாம் நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இறைவனுடைய திட்டத்தால், அவருடைய பெயரால் நாம் தொடங்குகிற பொழுது பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இன்று இப்பொழுது கிடைக்கும். அவருடைய மீட்பை ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் அனுபவிக்கலாம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நான் கூறுவது, இறைவன் தன்னுடைய வார்த்தையால், அவருடைய உரையாடலின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசிரியை வழங்குகிறார். நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், நம்முடைய கவலைகளை உற்று நோக்குகிறார், நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. சிறப்பாக இன்று தவக்காலத்தின் 22ஆம் நாளை தொடங்குகிறோம். 21 நாட்கள் தவக்காலத்தை கடுமையாக நாம் பின்பற்றி வந்திருக்கிறோம். இறை அனுபவத்தை அனுபவித்திருக்கிறோம். இறைவனுடைய இரக்கம், பரிவு, அன்பு ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இனி வருகிற இன்னும் ஒரு 20 நாட்கள் நமக்கு இருக்கிறது. எனவே அந்த நாட்களில் நம்ம தகுந்த விதத்திலே பயன்படுத்த சிறப்பாக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 22ஆம் நாள் இன்று. இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் நம் ஆண்டவர் உண்மையான இந்த இறை அனுபவத்தை கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா என்ற அந்த உணவை நம் உடலுக்கும், மனதிற்கும், ஆன்மாவிற்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதோடு சிறப்பாக இந்த நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மன்னா மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 - 19 முடிய பகுதிகளிலே. இதிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக அவர்களுக்கு விளக்குகிறார். ஒரு விளக்கம். என்ன விளக்கம் என்று பார்க்கிற பொழுது, நான் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல, அவற்றை கட்டி எழுப்பவே வந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சட்டதிட்டங்கள் கடவுளால் கொடுக்கப்பட்டது. ஒரு நாளும் இயேசு அதற்கு எதிராக இருக்க மாட்டார். அதை அழிப்பதற்கு கடவுள் வரவில்லை. ஆனால் யூதர்கள் அதைத்தான் புரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த சட்டதிட்டங்களை நாங்கள் கடுமையாக பின்பற்றி இருக்கிறோம், அதை போதிக்கிறோம், அதற்கு எதிராக இந்த இயேசு வந்து கற்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை தனிப்பட்ட விதத்திலே, தெரியாத விடத்தை சீக்கிரட்டா அவரை தேடி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அவர் கையும் காலுமாக பிடிக்கப்படுவார், அவரை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று எதிரியாகவே பார்க்கிறார்கள் இயேசுவை. ஆம் பிரியமானவர்களே, இந்த பகுதி சிறப்பாக யூதர்கள் கேட்ட உடனே பெரிய அதிர்ச்சியா இருக்கும். கோபம் இன்னும் அதிகமா தான் வந்திருக்குமே, ஒழிய கம்மியா இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு சீடர்கள் மத்தியில சொல்றாரு, இந்த திருச்சட்டத்தை யாரெல்லாம் போதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றி போதித்தால் விண்ணகத்தில் அவர்களுக்கு பெரிய இடம் கிடைக்கும். சிறிய அளவு கூட அவர்கள் அதை விட்டுவிடக்கூடாது. கடுமையாக எல்லாவற்றையும் பின்பற்றி பிறகு போதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதே போல இன்னும் சொல்லுகிறார், இந்த இறை வார்த்தையையும் திருச்சட்டத்தையும் பின்பற்றாமல் ஒரு சிறு அளவு பின்பற்றாமல் கூட, ஒரு சின்ன ஒரு கருத்தை மட்டும் பின்பற்றினா கூட அவர்களுக்கு விண்ணகத்திலே குறுகிய சிறிய இடம்தான் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்படின்னா கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த திருச்சட்டத்தின்படி முதல்ல நீ வாழு, அதுக்கப்புறம் நீ அதை போதித்து விடு. அதுதான் உண்மையான போதனை.
நீ அதை பின்பற்றாமல் வாழாமல் அடுத்தவர் மீது அந்த ஒவ்வொரு சட்டங்களையும் திணிப்பது, தவறாக திணிப்பது, அவர்களை செய்ய வைப்பது என்பது முற்றிலுமாக கடவுள் வெறுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு இதை சொல்றார். அங்கு இருந்த பரிசேயர்களும் சரி, மறைநூல் அறிஞர்களும் கேட்ட உடனே ரொம்பமா கோபம் வருது, அப்படியே உள்ளுக்குள்ள பொங்கி வருது. எப்படிடா இந்த இயேசு இப்படிலாம் பேசலாம்? எத்தனை நாட்களாக நம்ம போதிச்சு இருக்கிறோம், நம்முடைய போதனை தப்புன்னு சொல்றாரே, இவரை எப்படியும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலிருந்து அவர்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவிப்பு, திருச்சட்டத்தை பற்றிய போதிப்பு, கற்பித்தலை பற்றி இயேசு கிறிஸ்து இன்று அழகாக தெளிவாக முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய மன்னாவிலே சிறப்பாக மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17-19 முடிய பகுதிகளை நாம் சிறப்பாக ஆழமாக சிந்திக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறார் என்று நாம் தியானிக்கிற பொழுது, நீங்கள் திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் போதிக்கின்ற பொழுது அதை கடைபிடித்து விட்டு போதிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி வைக்கிறார். அதோடு அந்த யூதர்கள், பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் அவர்கள் கற்பிப்பவர்களாக மட்டுமே இருக்கிறார்களே ஒழிய வாழ்பவர்களாக, அதை கடைபிடிப்பவர்களாக இல்லை என்ற ஒரு செய்தியை இங்க முன்வைக்கிறார். எல்லாமே போதிக்கிறதுல முன் வருகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சோசியல் மீடியாவில், இளையதளங்கள்ல, யூடியூப்ல, சிறு சிறு ஆலயங்களில நான் தான் நற்செய்தியை போதிக்கணும் அப்படின்னு முன் வருகிறார்கள். நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு அளவு, கடுகளவு கூட அந்த திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் நான் பின்பற்றாமல் அதை மட்டும் போதிப்பவனாகவே இருந்து கொண்டிருந்தால் அதை இயேசு வெறுக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு விண்ணகத்திலே இடமில்லை என்று சொல்லி சிறப்பாகவே ஒரு ஆணையாக இன்றைய மன்னாவிலே தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் அழிப்பதற்காக அவர் வரவில்லை, மாறாக அவற்றை நிறைவேற்றவே மனுமகன் இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்துக்கு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நிறைவேற்றுகிறார் என்றால் தவறான ஒரு புரிதல் இந்த மறை வல்லுநர்கள்கிட்டையும் பரிசேயர்கள்கிட்டையும் இருந்ததாக இயேசு சொல்லுகிறார். அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுள் கொடுத்தது உண்மைதான், ஆனா அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை மக்கள் மீது திணித்து இதுதான் உண்மை, இப்படித்தான் கடவுள் விரும்புகிறார் என்று போதிக்கிறார்கள் இல்லையா? அதை பற்றி தான் இயேசுவுக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்தது. அதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் நற்செய்தியை போதிக்க செல்லும் பொழுது முதல்ல நீங்கள் அப்படி வாழுங்கள். எந்த அளவுக்கு வாழ வேண்டும், சிறு அளவு கூட நீங்கள் அதை தவறாக பயன்படுத்தினீர்கள் என்றால், வாழவில்லை என்றால் அந்த அளவுக்குத்தான் விண்ணகத்தில் உங்களுக்கு இடம், சிறிய இடம் தான் கிடைக்கும். முழுமையா எல்லாத்தையும் பின்பற்றி அதைப்படி நீங்க போதிச்சீங்கன்னா முழுமையான ஒரு பெரிய இடம் விண்ணகத்துல உங்களுக்கு உண்டு என்று சிறப்பாக இந்த தவ காலத்தில் ஒரு உண்மையான செய்தியை இயேசு கிறிஸ்து நமக்கு முன்வைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த திருச்சட்டமும் சரி, இறைவாக்குகளும் சரி, நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது, பெரிய அசர்ட்டாக இருக்கிறது. இது நமக்கு தேவை. அது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்பது இயேசு கிறிஸ்து முன்வைக்கிற ஒரு வாதம். எனவே இப்படிப்பட்ட அந்த இறைவாக்கும் திருச்சட்டங்களையும் நிறைவாக நான் வாழ எனக்கு ஆற்றல் இருக்கிறதா, நான் வாழ்கிறேன் என்று முதல்ல சிந்திக்கணும். என்ன கடவுள் சொல்ல விரும்புகிறார்? நம்ம ஒரு புதுசா சட்டம் போடுறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம வாசிக்கிறோம். வாசித்த உடனே அது புரியறது கிடையாது, எல்லாருக்கும் புரியறது கிடையாது. போக போக அதை திரும்ப படிக்கிறாங்க, என்ன அதுக்குள்ள இன்டீரியரா மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஜெட்டிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லணும்னா அந்த வார்த்தைக்கான உண்மையான புரிதல் என்ன அப்படின்னு ஆழமா படிச்சு போக போக இன்டர்பிரேஷன் ஒருத்தரும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படிதான் கடவுள் 10 கட்டளையை கொடுத்தார், அதை பின்பற்றினார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள், கடவுள் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு மக்களுக்கு அப்ப புரியல. அதை தெளிவுபடுத்ததான் இயேசு கிறிஸ்து வராரு. என்னடா இது, கடவுள் என்னுடைய தந்தை கொடுத்த அனைத்து கட்டளைகளும் தவறாக புரிந்து மக்களை தவறான வழியில் நடத்துகிறார்களே, இவர்களை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து அந்த திருச்சட்டத்துக்குள்ள உள்ள மீனிங்கை புரிதல் படி எல்லாருக்கும் எடுத்து சொல்றாரு. எல்லாருமே புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சொல்ல வருகிறார் என்னுடைய தந்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இல்லாமல் கற்பித்தவர்களைத்தான் இயேசு சாடுகிறார் ஒழிய நற்செய்தி அறிவிக்கின்ற ஒவ்வொருவரையுமே அல்ல. ஆம் பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவிப்பது மட்டும் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே, அவருடைய இருத்தலிலே மகிழ்ச்சியை கொடுத்து விடாது. மாறாக அதை நாம் கடுமையாக பின்பற்ற வேண்டும், வாழ வேண்டும், முழுமையாக வாழ்ந்து பிறகு அதை கற்பிக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட வாழ்வுதான் உண்மையான வாழ்வு. பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த தவ காலத்தில் யோசித்து பார்ப்போம். நான் திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் அழிக்கிறேனா? அதை பின்பற்றாமல் நான் மற்றவர்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது நான் அந்த வார்த்தைகளை அழிக்கிறேன் என்றுதான் அர்த்தம். மாறாக அதன்படி நான் கடைபிடித்து வாழ்கிறேன் என்றால், நான் கற்பிக்கின்ற பொழுது அது வார்த்தைக்கு வாழ்வு கொடுக்கிறேன், உயிர் கொடுக்கிறேன் என்று அர்த்தமாகிறது என்பதை நாம் இந்த நாளிலே சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலே சிறப்பாக 22வது நாளிலே ஒரு அருமையான மன்னா உணவை உண்டு இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, வாழ்க்கையில் அந்த வார்த்தையின்படி முதல்ல வாழ்ந்து அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு தெளிவாகி கொண்டு பிறகு அதை கற்பியுங்கள், மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். அப்பொழுது விண்ணகத்திலே உங்களுக்கு பெரிய இடம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலே பல்வேறு தவ முயற்சிகளை கடைபிடித்திருக்கிறோம். நற்செய்தி அறிவிக்க முன் வருகிறோம். ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்று மக்களை நாம் குறை சொல்வதை விட, அவர்களை அடிமைப்படுத்துவதை விட, ஆண்டவர் அனைவரையுமே அன்பு செய்கிறார். அவருடைய யதார்த்தமான வார்த்தைகள் நமக்கு வாழ்வை கொடுக்கிறது. அவருடைய இரக்கம் என்றும் எல்லா மக்களுக்கும் உண்டு. பாவிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கடவுள் விட்டை விலகி சென்றால் கூட பரவாயில்லை, உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்க வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். என் மகனும் என் மகளும் எப்பொழுது என்னை நோக்கி வருவார்கள், என்னோடு இணைந்து கொள்ளுவார்கள், என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பார்கள் என்று வாஞ்சியோடு காத்திருக்கிற அந்த இயேசுவினிடத்திலே இந்த தவ காலத்தில் நாம் செல்லுவோம். வார்த்தையை படித்து பார்ப்போம். இந்த உலகம் எல்லாம் அழிந்து போனால் கூட அவருடைய வார்த்தைகள் சிறு அளவு கூட மாறாது, அழிந்து விடாது என்று இந்த நாளிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, எனவே சிறப்பாக இந்த தவ காலத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நற்செய்தியின்படி இறை வார்த்தையின்படி முழுமையாக வாழ்பவர்களாக இருக்க முடியுமா என்று சிந்திப்போம். அனைவரும் கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த நாளிலே சிறப்பாக இந்த புதிய நாளை எங்களுக்காக கொடையாக கொடுக்கிறே. நன்றி இயேசுவே. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கருவிழியை போல பராமரித்து பாதுகாத்து வருகிறேனே. நன்றி இயேசுவே. ஒவ்வொரு நாளிலுமே நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு வலிமையை கொடுக்கிறேன், உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறேன், என்னுடைய தூய ஆவியை உங்களுள் பொழிந்து உங்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறீரே. நன்றி இயேசுவே. இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு நீங்க பயணிக்க போகிறீர் என்ற அந்த உயர்ந்த ஒரு நல்ல பண்புக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ சிறப்பாக தவ காலத்தினுடைய 22வது நாளை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த நாளில கூட தவ முயற்சிகளால் ஜெபத்தால் உம்மோடு நாங்கள் அதிகமாக இணையவும், சிறப்பாக இந்த இன்றைய மன்னாவின் மூலமாக நீர் கொடுத்த அந்த வாக்கு இறை வார்த்தையை நான் முழுமையாக கடைபிடித்து பிறகு அதை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே. அதில் ஒரு சிறு அளவு கூட குறையக்கூடாது, சிறு அளவுக்கு கூட விட்டுவிடக் கூடாது, முழுமையாக கடைபிடித்து பிறகு கற்பி என்று சொல்லுகிறாயே. ஆம் பேசுவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை இறை வார்த்தையை முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு அதை பின்பற்றி பிறகு எங்களால் முடிந்ததை நாங்கள் கற்பிக்க எங்களுக்கு ஆற்றல் கொடும் தெய்வமே. இதோ சிறப்பாக இந்த நாளிலே கண்ணீரோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் அன்பு தெய்வமே. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தட்டும் ஆண்டவரே. மனதிலே குழப்பம், மன பாரம், உடல் வியாதி, மன வியாதி, எனக்கு ஏன் இப்படி துன்பத்திற்கு மேல் துன்பம், வறுமைக்கு மேல் வறுமை, நிம்மதியாக வாழவே முடியாத என்று கண்கலங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அரசு பணியிலே வேலை செய்பவர்கள், பள்ளிகளிலே வேலை செய்கிறவர்கள், கல்லூரியிலே வேலை செய்கிறவர்கள், இப்படி வெளிநாடுகளிலே குடும்பத்திற்காக உழைக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதம் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே சண்டை சச்சரவு புரிதல் இல்லாமல், போட்டி பொறாமை என்று இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையோடு சமாதானத்தில் தங்களுடைய பணியை செய்து அதன் மூலமாக உமது மாண்பை அவர்கள் அனுபவிக்க கிருபை செய்வீராக. வேலை செய்யும் பொழுது ஆண்டவரே சோர்வாக இருக்கிறது, அசதியாக இருக்கிறது, பதட்டமாக இருக்கிறது, சக்தி இல்லை, வலிமை இல்லை, மென்டல் டார்ச்சர், டிப்ரெஷன், இப்படி பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களுக்கு நிம்மதி கொடுப்பீராக. தெய்வமே, குழந்தை பாக்கியமில்லை, திருமண தடையாக இருக்கிறது, குடும்பத்தில் கடன் பிரச்சனை என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும், அவர்கள் வழி நடத்தும், என்றும் எப்பொழுதும் உம்மோடு இணைந்து அவர்கள் பயணிக்க மகிழ்ச்சியோடு வாழ கிருபை செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன்
என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை பெற்று முழுமையாக வாழும் நாளாக அமைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.